हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम राम. அருளின் செயல்களும் நாயன்மார்களுடைய தேவாரமும் பாகவதமும். ஏன்னா எல்லாம் வேதத்தினுடைய சாரம் தானே. வேதம் எப்படி சில காலம் மறைந்து சில காலம் பிரகாசமா இருக்கோ, அது மாதிரி ஆழ்வாருடைய அருளின் செயலும் சில காலம் பிரகாசமா இருந்தது, அப்புறம் கொஞ்ச காலம் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மறைந்து போன 4000 திவ்ய பிரபந்தங்களும் எப்படி கிடைத்தது அப்படின்னுட்டா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ திவ்ய தேசங்கள் இருந்தாலும் ஒரு அழகான திவ்ய தேசம் பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம். இந்த கும்பகோணமே நிறைய கோவில், கும்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு பெரிய சிவன் கோவில், பானபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில், சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில், காலத்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில், இப்படி நிறையா சிவாலயங்கள். சக்கரத்தாழ்வாருக்குன்னு தனி சன்னதி, தனி கோவில். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவில்ல அப்படியே பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி இருக்கார், ஏக சிம்மாசனத்துல பிராட்டியோட. கீழே ஹனுமார் வீணையை கையில் வச்சுட்டு ராமாயணத்தை கானம் பண்ணிட்டு இருக்கார். வேற எந்த திவ்ய தேசத்துலையும் இப்படி ஒரு ராமரை பார்க்க முடியாது. சன்னதியும் மிக பெருசு, பார்த்தா பிரத்யட்சத்தில் ராமர் உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அவ்வளவு ஆஜானுபாகுவான மூர்த்தியா பெருமாள் அங்கே இருக்கார். புண்ணிய நதி காவேரி ஓடுறது. ஆதிசங்கரருடைய பரம்பரையில காமகோடி பீடாதிபதிகள் 2 பேருடைய அதிஷ்டானம் கும்பகோணத்துல இருக்கு. மத்வ சம்பிரதாயத்துல விஜயேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் கும்பகோணத்துல இருக்கு. ராகவேந்திர சுவாமிகளுக்கு இங்கதான் பீடாதிபத்தியங்கிற பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தா. வராக பகவானுக்கு தனி கோவில் இருக்கு. சப்த புண்ணிய நதியிலே காவேரி இந்த க்ஷேத்திரத்துல ஓடுறது. இப்படி பல பெருமைகளுடைய இந்த திவ்ய தேசத்துல 6வதுடைய கோவில்ங்கிறது இன்னும் தனி பெருமை வாய்ந்தது. என்ன தனி பெருமை வாய்ந்தது அப்படின்னுட்டா, எந்த திவ்ய தேசத்திலையும் சன்னதி அது ஒரு உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அப்படிதானே இருக்கும். இங்க பார்த்தா தேர், கருங்கல்னாலேயே தேர் தான் சன்னதி. தேர்ல தான் பெருமாளே எழுந்தருளியிருக்கார். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே பெருமாள் தேர்ல அந்த தேர் அப்படியே இப்படி நமக்கு அப்படியே அர்ச்சாவதாரம் எப்படி ஆனா மாதிரி தேரும் ஒரு அர்ச்சாவதாரம் ஆயிடுச்சு. அழகான சன்னதி. அந்த சன்னதியிலே உத்தராயணத்துக்குன்னு ஒரு வாசல், தட்சிணாயணத்துக்குன்னு ஒரு வாசல். பெருமாள் எவ்வளவோ திவ்ய தேசங்கள்ல பள்ளி கொண்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்திலே பகவான் யோக சயனத்துல இருக்கார். திருவள்ளூர்ங்கிற க்ஷேத்திரத்துல வந்தா அப்படி ஒரு கழித்து படுத்துட்டு இருக்கார். எவ்வுள் அப்படின்னு கேட்டா மாதிரி வீரராகவனா. சித்திரக்கூடம்னு சொல்லக்கூடிய தில்லையிலே கோவிந்தராஜனா பெருமாள் சயன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். திருநீர்மலை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல போனோமானால் மலை மேல இருக்கக்கூடிய ஒரு ரங்கநாதனா பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்தலசயன பெருமாள் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல போனா அந்த க்ஷேத்திரத்துல மட்டும்தான் பெருமாளுக்கு பாம்பு கிடையாது, வெறும் தரையிலேயே படுத்துட்டு இருக்கார். இந்த 2 கையும் அப்படியே வச்சுட்டு இருக்கார். அபயமுத்திரையும் கிடையாது, வரத முத்திரையும் கிடையாது, தலைக்கு வச்சுக்கல, ஆஹ்வான முத்திரையும் கிடையாது. அப்படியே 2 கையிலும் போட்டதுபடியா அந்த புண்டரிகாட்சன்கிற முனிவருக்காக காத்திருந்தார் இல்லையா, அப்படியே ஸ்தலசயன பெருமாளா அங்கு காட்சி தரார். கபிஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல ஆற்றங்கரை கிடந்த கண்ணன் அப்படிங்கிறதா பெருமாளும் அங்க சேவை சாதிக்கிறார் சயன திருக்கோலத்துல.
வைத்தமாநிதி பெருமாள் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் பெருமாள் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பரிமள ரங்கநாதன் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் அங்கே ரங்கநாதன் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். புள்ளப்பூதங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் பெருமாள் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். நாங்கூர் திவ்ய தேசத்திலே கல்யாண ரங்கநாதனும் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அது மாதிரி திருத்தற்றியம்பலம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரும் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். திருவெள்ளியங்குடி அப்படின்னு எடுத்துட்டு வந்தோமானால் அங்கேயும் பெருமாள் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் போனோமானால் வடபத்திர சாயி அப்படிங்கிறதா சைன திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். எவ்வளவு திவ்ய தேசங்களில் பெருமாள் சைன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இல்லையா? அதில் கும்பகோணத்தில் 6ஆவதுடைய சயனம் மட்டும் விசேஷம் என்ன அப்படின்னுட்டா, எழுந்த திருக்கோலத்தில் பாதி எழுந்திருந்த அவசரத்தில் சேவை சாதிக்கிறார். உத்தான சயனம் அப்படின்னு அப்படியே எழுந்துக்கிறார். உத்தான ஏகாதசின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே பெருமாளே உத்தான சயனம். அவருடைய நாபி கமலத்திலிருந்து சதுர்முக பிரம்மா இருக்கார். அவருடைய திருவடியில் பார்த்தோமானால் சப்த நதிகள் நிற்கிறார். அங்கு சூரிய சந்திரன்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அருமையான திவ்ய தேசம் கும்பகோணத்திலே. அந்த 6ஆவதனுடைய திருமுக மண்டலம் இருக்கு. எத்தனை தரம் பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காத ஒரு திவ்ய தேசம். உலகத்துல எது ஒண்ணு திவ்யம் அப்படின்னுட்டா, திவ்யம்னா என்ன? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இது திவ்யமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். திவ்யங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, எத்தனை தரம் பார்த்தாலும், எத்தனை தரம் கேட்டாலும், எத்தனை தரம் சாப்பிட்டாலும் எது ஒன்று அழுக்கலையோ அதுதான் திவ்யம். சாப்பிட்டுட்டே இருந்தால் அழுக்கவே கூடாது. தகட்டி எடுத்துன்னு சொல்றோம் இல்லையா? எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அப்படி தகட்டக்கூடாது. சாப்பிட 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 இன்னும் வேணும்னு தோணணும். பார்க்க 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 இன்னும் பார்க்கணும். பார்த்தது போதாதுன்னு தோணணும். பழக 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 பழகினது போதாதுன்னு தோணணும். திருப்திங்கிறதுல வராம அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கிறது தான் திவ்யம். அதுதான் அமுது. அதுதான் அமுது. இந்த பெருமாளை பார்த்தா போரும்னே தோணாது. அப்படி பெருமாள் அழகா சேவை சாதிக்கிறானே. அந்த திவ்ய தேசத்துல பிருந்தாவன யாத்திரையை முடிச்சுட்டு நாதமுனிகள்ங்கிற மகாத்மா லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு ஸ்மரிக்கிறமே. அந்த நாதமுனிகள் திவ்ய தேச யாத்திரை போயிட்டு இந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய 6ஆவதுனை சேவிக்கிறதுக்கு வர. இந்த சன்னிதானத்திலையும் பெருமாளுடைய சன்னிதானத்தில் போனோமானால் ஏதாவது ஒரு பக்தன் தன்னுடைய பக்தியை காண்பிக்கிறதுக்காக தனக்கு தெரிந்த ஏதோ ஒரு பாடலோ, ஏதோ ஒரு ஸ்தோத்திரமோ, ஏதோ ஒரு நாமாவோ சொல்லணும் இல்லையா? மனசு அப்படிங்கிறது வசப்படவே படாது. யோகிகளுக்கு தான் வசப்படும். சாமானிய மனுஷன் வாயால என்னவனா நாமா சொல்லலாம், வாயால என்னவனா பக்தி பண்ணலாம், வாயால என்னவனா பேசலாம். மனசு வசப்படவே வசப்படாது. அடக்கணும் அதை. ஆனா மனசுல நமக்கு எவ்வளவோ எண்ணங்கள் வந்துன்னு இருக்கு. நமக்கே அந்த எண்ணங்கள் பிடிக்கல, ஏண்டா வருதுன்னு நினைக்கிறோம். நல்ல வேலையா பகவான் ஒரு கிருபை பண்ணி நான் மனசுல வர எண்ணங்கள்லாம் பேச்சா வெளியில வந்துடும்னு வச்சுக்கோ. தொலைஞ்சோம். நல்ல வேலையா மனசுல வர்றது அங்கேயே அடக்கிட்டு பேச்சு மட்டும்தான் நம்ம இது வேண்டாம், அதை பேசக்கூடாது. நல்ல வேலையா மனசுல வர்றது நம்ம பேசலைன்னு வச்சிருக்கான். என்ன எண்ணங்கள் வருதோ அத்தனையும் வார்த்தையா வந்துடுத்துன்னா இவ்வளவுதான் உலகத்துல பிரச்சனை தான். அதனால மனசுல ஏதோ வந்துட்டு போறது, வாயால் ஏதோ ஒன்று உளறிட்டு இருப்போமே. அதனால பொழைச்சோம். நம்ம ஏதாவது சன்னிதானத்துல போனோமானால் அந்த சன்னிதானத்துல இந்த தேவதையை குறித்து ஏதாவது 2 ஸ்தோத்திரம், 2 பாடல்கள், 10 நாமா. கோவில்ங்கிறதோ காத்து வாங்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு இடம் இல்லை, இல்லைன்னா பம்பு பேசுறதுக்கு போகக்கூடிய ஒரு இடம் இல்லை, நம்ம ஸ்நேகிதர்களை பார்க்கறதுக்கு போகக்கூடிய ஒரு இடம் இல்லை. அர்ச்சாவதாரமான கோவில்ல எப்படி கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணுங்கிறதே ஒரு விதி. கொடிமரம் இருக்கு இல்லையா? அந்த கொடிமரம் முன்னாடி தான் சேவிக்கணுமே தவிர கண்ட இடத்துல போய் உள்ள சேவிச்சிடக்கூடாது. ஏன்னா
அங்க இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள் மண்டபத்திலிருந்து தேவதா பிரதிஷ்டை உண்டு. ஒரு கோவில்ல ஒரு ஸ்தம்பம் இருக்குன்னா அதுல ஏதாவது தேவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா, அதுல ஏதாவது பாகவதால் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீ பெருமாளை சேவிக்கிறேன்னு அவ பக்கம் காலை நீட்டிடுவேன். கோவில்ல இந்த கொடி மரத்துக்கிட்டக தான் சேவிக்கணுமே தவிர வேற எங்கேயும் சேவிக்க கூடாது. கோவில்ல வேற யாரையும் மனுஷியால சேவிக்க கூடாது. கோவில்ல மலமூத்திராதி விசர்ஜனங்கள் பண்ணக்கூடாது. கோவில்ல எச்சத்துப்பல் கூடாது. இப்படி கோவில் இருக்கக்கூடிய கோவில்ல பகவத் விஷயத்தை தவிர அந்நியதா பேச்சு பேசக்கூடாது. கோவில்ல வேதம் சொல்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பா, பிரபந்தம் சொல்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பா. அந்தந்த இடத்துல தான் அதை சேவிக்கணும். இது ஆகம விதி. அந்த விதிப்படி தான் நடக்கணும். அப்படிதான் பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆறாமுதன் சன்னதியில நாதமுனிகள் வந்து பெருமாளை சேவிச்சுன்னு இருக்கார். யாரோ ஒரு பக்தர், அந்த பக்தர் அப்படியே ஆறாமதனை பார்க்கிறார். பெரிய சேஷன் இல்லையா, பெருமாள் அப்படியே உத்தான சயனத்துல முகத்தை தூக்கின்னு இருக்கார். நாபிலிருந்து பிரம்மா புண்ணிய நதிகள்லாம் இருக்கிறது. திருவடியை பார்த்தா திருவடியை பார்க்கிறதா, முகத்தை பார்த்தா முகத்தை பார்க்கிறதா, முகத்தை பார்த்தோ திருவடி விட்டு போயிடுறது, திருவடியை பார்த்தா முகம் விட்டு போயிடுறது. இப்படி 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 பெருமாள் அழவாஞ்சு அந்த கண்ணனால பெருமாளை சேவிக்கும் பொழுது பக்கத்துல நாதமுனி ஹிருதயத்திலேருந்து ஒரு எண்ணம் வருது. என்னது, நம்ம எவ்வளவோ திவ்ய தேசம் போயிருக்கோம், அங்கிருந்து சற்று நாளை பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பிடுவோம். இந்த திவ்ய தேசத்துல இந்த பெருமாளை விட்டு கிளம்பவே முடியலையே, பார்த்தது போதும்னு தோணலையே, பார்த்தது போதும்னு தோணலையே, திகட்டலையே அப்படின்னு அவர் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு பக்தர் அங்க வந்தார். ஆறாமுதே, ஆஹா, நம்ம ஹிருதயத்துல இப்ப தோணினதை இவர் சொல்றாரு. ஆறாமுதே, நாதமுனிகள் அப்படி பார்க்கிறார். அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, ஆஹா, நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. அப்புறம் சீரா சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால். ஹே தாரதாரியா கண்கள்லேருந்து ஜலம் வருது. கோமல வல்லீசா குரு கருணாம் கும்பகோணேசா குரு கருணாம். கோமல வல்லீசா குரு கருணாம். ஸ்ரீ அண்ணா தன்னுடைய கீர்த்தனாவளியிலே இந்த திவ்யதேச பெருமாளை இப்படி அனுபவிக்கிறார். ஷியாமல சுந்தர மங்கள ரூபா, ஷியாமல சுந்தர மங்கள ரூபா, சோமசேகர ஹிருதயமணி தீப, சோமசேகர ஹிருதயமணி தீப, கோமல வல்லீசா குரு கருணாம் கும்பகோணேசா குரு கருணாம். கோமல வல்லீசா குரு கருணாம். நயன போக்யம் தவ ரூபாமிருதம் வதன போக்யம் தவ ரூபாமிருதம் ஸ்ரவண போக்யம் தவ லீலாமிருதம் ஹிருதய போக்யம் தவ கருணாமிருதம். கோமல வல்லீசா குரு கருணாம். பக்தானாம் துவம் அபர்யாப்தாமிருதம் பரம பாவனம் தவ சரணாமிருதம்
படனீயம் தவ சரிதாமிருதம் பல்குபவேண்ணனு பரமம் அமிர்தம் கோமலவல்லி சா குரு கருணாம் நிகமாந்தஸ்தம் நித்யம் அமிர்தம் நனு ஜானாமி த்வம் பிரேமாமிருதம் நாகமிச்சாமி திவ்யம் அமிர்தம் நாத மம கீதம் தவ கர்ணாமிருதம் கோமலவல்லி சா குரு கருணாம். அந்த பக்தர் இந்த பாசுரத்தை சேவிச்சாரோ இல்லையோ, நாதமுனிகளுக்கு இப்ப பெருமாள்கிட்டேந்து அவர்கிட்ட புத்தி போயிடுச்சு. சுவாமி, என்ன ஆச்சரியமா இருந்தது தேவரீர் சாதிச்சது. ஏது எங்க யார் பண்ணினா? நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில ஒரு 10ல் இது ஒரு பாசுரம். எங்க கிடைக்கும் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் லுப்தமாயிடுத்து சுவாமி. என்ன சொல்றேன்? இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் காணாத போக விடலாமா? யார் அப்படி விட்டுட்டான்? திரும்பி கிடைக்கிறதுக்கு வழியில் 6ஆவதா எப்படியாவது இதெல்லாம் திரும்பி கொண்டு வரத்துக்கு நீ பண்ணக்கூடாதா? கிருபானுவாச்சே. இப்படி ஒரு அழகான பாசுரங்கள் இருக்கே. அங்க வந்திருக்கிற பக்தர் சொல்றார், யாரோ நாதமுனிகள் ஒருத்தர் வரப்போறாராம். அவர் முன்னிட்டு இதெல்லாம் திரும்பி உலகத்துல பிரகாசமாக போறதுன்னு கர்ண பரம்பரையா பெரியவாள்லாம் பேசிக்கிறார். அடியன் தான் அந்த நாதமுனிகள், அடியன் தான். எப்படி வரப்போறதா? என்ன பண்ணணும்? தேவரீர் தானா? நீங்க தான் அந்த நாதமுனிகளா? பெருமாளுடைய சங்கல்பத்தை பார்த்தேலா? உங்களை வரவழிச்சு அந்த நேரத்துல என்ன இங்க வரவழிச்சு என்னுடைய வாசகத்துல இருந்து வாக்குல இருந்து அந்த பாசுரம் வந்து இதெல்லாம் 6ஆவதுடைய லீலை தான். அந்த திராவிட வேதத்தை லோகத்துல பிரகாசப்படுத்தணும்னு அவன் சங்கல்பம் பண்ணியிருக்கான். நீங்க நேர தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிங்கிற க்ஷேத்திரம் போய் பராங்குசமணி அப்படிங்கிற ஒரு மகாத்மா இருக்காரு. அந்த பராங்குசமுனி அப்படிங்கிற மகாத்மா கிட்டே இருந்து நீங்க உபதேசம் வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா, மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார பாடின 10 பாசுரங்களை உபதேசம் வாங்கிண்டு அதை ஒரு மந்திர ஆவர்த்தி மாதிரி காயத்ரி ஜபம் பண்ற மாதிரி பண்ணிண்டே இருந்தீர்களானால் உங்களுக்கு இந்த திருவாய்மொழி 1000 கிடைக்கும். அடுத்த க்ஷணம் எடுத்தார் ஓட்டம். காவிரி நதி தீரத்திலிருந்து தாமிரபதி நதி தீரத்துக்கு போயிட்டார். கும்பகோணத்திலிருந்து இங்கேருந்து ஆழ்வார் திருநகரி போயிட்டார். அப்படி போய் அங்க உட்கார்ந்து இந்த பராங்குசமுனி அப்படிங்கிற மகாத்மாவை போய் பார்க்கிறார். கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் எனில் நன்னித்தென் திருகூர் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் எனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு அந்த 10 பாசுரங்களை வாங்கிட்டு ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தார். இவர் ஆசைப்பட்டதோ திருவாய்மொழி 1000. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அர்ச்சாவதாரத்துல இருக்கார் இல்லையா, அந்த அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய நம்மாழ்வாரே இவருக்கு திரும்ப ஆவிர்வாவமாகி 4000 இவருக்கு கொடுத்துட்டார். அந்த 4000 ஒரு தரம் என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள், குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாம் நம்மாழ்வார் முகேன ஒரு தரம் வெளிப்பட்டு நாதமுனிகள் பின்னாடி இந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு ரட்சிச்சு கொடுத்தார். அத்தியன உற்சவங்கள்லாம் ஏற்படுத்தி பின்னாடி இது ரட்சிச்சுட்டு வருது. இது கோவிலே நித்திய வழிபாடுலேயே சேர்த்தாதான் இது புழக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரியவாள்லாம் இந்த நித்திய பூஜையிலேயே சேர்த்து விட்டுட்டா கோவில்ல. இன்னென்ன காலத்துல இதை சேவிக்கணும், இன்னென்ன உற்சவ காலத்துல இதை சேவிக்கணும் அப்படின்னு இருந்தாதான் எதுவுமே புத்தகத்துல இருக்கிறதுனால நின்னுடுறாது, பழக்கத்துல இருக்கிறதுனால தான் அது சாஸ்வதமா ஜீவித்திருக்கு. அதனால்தான் அதெல்லாம் ஜீவிச்சுன்னு இருக்கு.
இது திவ்ய பிரபந்தத்தினுடைய எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு இருக்கு இல்லையா, தேவாரமும் அப்படித்தான். நாயன்மார்கள்லாம் தேவாரம் பாடினா அவர் கூட இருக்கிறவாள்லாம் அதை ஏடுபடுத்தினா, ஏடுபடுத்தின அத்தனை நாளும் அத்தனை தேவாரத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கும் சிதம்பரத்தில் போய் நடராஜரை தரிசனம் பண்ண போனோமானால் வெளிப்பிரகாரத்தில் வந்தால் அந்த 63 சன்னதிக்கு முன்னாடி இந்த பகவான் கைலாசத்தில் எப்படி இருப்பான்கிற சிவபெருமானுடைய ஒரு சன்னதி இருக்கு. அது ஒரு கார்னர் இருக்கும். அங்கே தான் தேவார திருமுறைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட வைத்த இடம். எல்லாரும் எழுதிட்டு கொண்டு வந்து நடராஜருடைய சன்னிதானத்தில் வச்சு பூட்டிட்டான். பூட்டி லாக் போட்டு அரைக்கு சீல் குத்திட்டா, நாங்கள் நேரில் வந்தாதான் இதை கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த காலத்தில் கைச்சாந்து இடுதல்னு பேர், நம்ம கையெழுத்து போடுறது அது மாதிரி கைச்சாந்து இட்டுட்டான். ஓலைச்சுவடிகள்லாம் அந்த நடராஜர் கோவில்லையே இருந்துருக்கு. தேவாரம், திருவாச்சகம். என்ன பண்றது? இதே 11ஆவது நூற்றாண்டுல திருநாரையூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அங்க அனந்தீஷர் அப்படின்னு ஒரு சிவபக்தர் இருக்கார். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு நம்பி அப்படின்னு பேர் வைக்கிறார். அனந்தீஷர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாருக்கு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். கோவில்ல பிள்ளையார் பூஜை பண்ணக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் அவர். அந்த பிள்ளையாருக்கு பொல்லா பிள்ளையார் அப்படின்னு பேர். பிள்ளையாரே அழகு இல்லையா, பெரிய 2 காது, அப்படி அழகான தும்பிக்கை, ஒரு உடைந்த தந்தம், வலது கையில தந்தம், இடது கையில மோதகம், அதனால நாகத்தினாலேயே ஆன ஒட்டியானம் போட்டு இருக்க, பாசாங்குசங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்க. அத்தகைய மகாகணபதியே அந்த கோவில்ல பொல்லா பிள்ளையாரை இவ அப்பா நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த குழந்தை இருக்கே நம்பி, அந்த நம்பிக்கு அந்த பிள்ளையாரை பூஜை பண்ணணுங்கிற ஒரு ஆசை. அவ அப்பா கேட்டா, தகுந்த காலம் வரல, உனக்கு வயசாகட்டும், இன்னும் நீ கொஞ்சம் உயரமாகட்டும், உனக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பழக்கமாகட்டும்னு சொல்லி இப்படி ஏதாவது தள்ளி போட்டுட்டே இருப்பார். ஒரு நாள் வெளியூருக்கு போன அவர் வரல. இந்த குழந்தை பிடிவாதம் பண்ணி தான் கோவில்ல போய் பூஜை பண்ணி அவ அம்மா நிறைய மோதகம், இட்லி, அதரசங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கா பெருமாளுடைய பிள்ளையாருடைய நிவேதனத்துக்கு. நிவேதனம் பண்ணக்கூடிய காலத்துல கதவை சாத்தித்து குழந்தை பிள்ளையாரை பார்த்து பிரார்த்தனை பண்றது, இந்த மோதகத்தை சாப்பிடு, உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, எங்க அம்மா இட்லி கொடுத்துருக்கா பத்தியா, சாப்பிடு. கொண்டக்கடலை சுண்டல் இருக்க பத்தியா, உனக்கு பிடிக்குமே, சாப்பிடு. அதிரசம் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நாவல் பழம் வச்சிருக்கேன், சாப்பிடு. எங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, நீ நிறைய சாப்பிட்றதுல உனக்கு ஆசையாமே, பூரி சாப்பிடுவியாமே. பிள்ளையார் பேசாம இருக்க. பாகவதத்திலேயே நிறைய பேர் கேட்பா, பிரகல்லாதன் 5 வயசுல பகவானை பார்த்தான், நாரதர் 5 வயசுல பகவானை பார்த்தார், துருவன் 5 வயசுல பகவானை பார்த்தான், நாமதேவர் 5 வயசுல பகவானை பார்த்தார் அப்படிங்கிறத நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லுவான். நான் அதைத்தான் நம்பணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வயசாக புத்தியில கல்மஷம் வந்துடும். குழந்தையா இருக்கும் பொழுது கல்மஷம் இல்லாத பொழுது அப்படி கேட்ட உடனே அதுல நம்பிக்கை வந்துடுமே தவிர அதுல குதர்க்கமான புத்தி வேலை செய்யாது. இந்த பகவான் பேசுவான் சாப்பிடுவான்னா அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்துடும். நமக்கு வராது. நம்ம உடனே எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைக்கு மூட்ட பக்தி. பிள்ளையாருடைய சன்னிதானத்துல அந்த பீடம் இருக்கே, நீ இப்ப சாப்பிட வரையா இல்லையான்னு போட்டு தலையை முட்டிக்கிறார். அங்க மகாகணபதி பிரத்யட்சமாகி அவர் கொடுத்த அத்தனை இட்லி, கொழக்கட்டை, சுண்டல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். மகாகணபதியினுடைய அருள்னாலே அவருக்கு ஞானம் வந்துடுச்சு. அந்த காலகட்டத்திலே அப்பொழுது இருந்த சோழராஜா அபயகுலசேகரன்னு பேரு. இந்த குழந்தையினுடைய பிரபாவத்தை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ண வரான். அந்த ராஜா என்னென்னலாம் அந்த பிள்ளையாருக்கு எடுத்துட்டு வரானோ அதெல்லாம் அந்த ராஜா சமர்ப்பிக்க இவர் சொல்ல பிள்ளையார் சாப்பிடுறாரு.
அந்த அபயகுலசேகரன் அந்த ராஜாவும் இந்த நம்பியாண்டார் நம்பி 2 பேரும் பேசி இதுவரைக்கும் சிதம்பரம் நடராஜருடைய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளை தேவாரத்தை வெளியில பிரகடனப்படுத்தணும், பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறா. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள்ட்ட போய் சொல்றா. அவர்கள் எல்லாம் சொல்றா, அவர்கள் நேரம் வந்தாதான் தர முடியும். அந்த ராஜா அத்தகைய நாயன்மார்களுடைய அர்ச்சாவதார மூர்த்தியை எழுந்தருளை பண்ணிண்டு இவர்களெல்லாம் நேரத்தானே வந்திருக்கா. நம்முடைய மதத்துல அர்ச்சாவதாரமும் பகவானும் ஒண்ணுதானே அப்படின்னு உடனே இந்த தீட்சிதர்களால மறுத்து பேச முடியலை. கதவை திறந்து விட்டா எவ்வளவோ சுவடிகள்ல கரையான் பிடிச்சிருந்தது, அதெல்லாம் தள்ளி கிள்ளி இன்றைக்கு அந்த திருமுறைகளை வெளியில கொண்டு வந்து அந்த திருமுறையை வகுத்தவர் அப்படின்னுட்டா யாரு அப்படின்னா இந்த நம்பியாண்டார் நம்பிதான். முதல்ல ஞான சம்பந்தரது, அப்புறம் திருநாவுக்கரசரது, அப்புறம் சுந்தரது, அப்புறம் மணிவாச்சகரது அப்படின்னு அந்த திருமுறையை வழிப்படுத்துறார், நெறிப்படுத்துறார். அவரே சில பாடல்கள் எழுதியிருக்கார். திரு ஏகாதச மாலை, திருத்தொண்டர், திரு அந்தாதி போன்ற கிரந்தங்களும் அவர் பண்ணியிருக்கார். தேவாரமும் ஒரு காலம் மறைந்து இருந்து இந்த திருமுறை உலகத்துல பிரகாசமாயிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தமும் ஒரு காலத்துல மறைஞ்சு இருந்து இது பிரகாசமாயிருக்கு. வேதமும் அப்பப்போ மறைந்து மறைந்து பிரகாசம் வருது இல்லையா? அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதமும் மறைஞ்சிடுச்சு. ஸ்ரீமத் பாகவதம் எப்படி மறையும் அப்படின்னுட்டா அந்த கலிபுருஷன் ஒருத்தன் இருக்கான். இந்த கலிபுருஷனுக்கு பாகவதத்தை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னுட்டா எந்த இடத்துல பாகவதம் நடக்கிறதோ அந்த இடத்துல இந்த கலிபுருஷன் அவனுடைய வேலையை காண்பிக்க முடியாது. அதனால கலிபுருஷனுக்கும் இந்த பாகவதத்துக்கும் ஆகாது. அவன் நமக்கு லோகம் முழுக்க பாகவதம் எல்லா இடத்துலையும் பிரகடனம் ஆயிடணும், எல்லா இடத்துலையும் பிரகாசமாகணும், வீட்டில் இருக்கிற பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணுங்கிற ஆசை நமக்கு. கலிபுருஷனுக்கோ என்ன ஆசைனா பாகவதத்தை எப்படியாவது உலகத்திலேருந்து மறைச்சுடணும்னு ஆசை. பாகவதமும் மறைஞ்சு போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாப்பங்கள் உடையவர்களாகவே இருந்தார். என்ன பண்றது? இப்ப பாகவதம் போன்ற எவ்வளவோ சாஸ்திரங்கள், இன்ன பாபம் பண்ணினா என்ன பிராயச்சித்தம், இன்ன பாபம் பண்ணினா என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாகவதம் நாம சங்கீர்த்தனம் சர்வ பாப்பங்களையும் போக்கும்னு சொல்றதே, அப்படிலாம் எழுதி வைக்கிறதுனாலேயே நீ பாப்பம் பண்ணலாம்னு அர்த்தமோ? இப்படி அர்த்தம் ஆறுதா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், அங்க இந்த இடத்துல எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி போட்டுட்டு ஆக்சிடென்ட் கேசஸ் அப்படின்னு போடுறான், விபத்து பகுதி அப்படின்னு போடுறான். என்ன சார் இப்படி போட்டிருக்கான் அப்படின்னா, வண்டியை ஓட்டிட்டு போய் விபத்து பண்ண அப்புறம் இங்க வா அப்படின்னு சொல்றாள். நடந்துடுறது. மனிதனுடைய இந்திரியங்கள் பலீசமா இருக்கு. அந்த இந்திரியங்கள் பலீசமா வாசனை பலத்தினால அது கிளம்பும் பொழுது எப்பேற்பட்ட மகாத்மாவால கூட அதை அடக்க முடியல. அறிவு சொன்னாலும் கூட கேட்கலையே. யாரும் பாப்பத்தை விரும்பி பண்ணல, பாப்பத்தை அடக்கிறதுக்கு அவர்களால முடியல, பண்ணாம இருக்க முடியல. அவர்களை பார்த்து பரிதாபப்படுறது சாஸ்திரங்கள், பரிதாபப்படுறது. அவன் துணிஞ்சா பாபம் பண்ணுவா, தெரிஞ்சவன் துணிஞ்சா பாபம் பண்ண முடியல, அடக்கி பார்க்கறான் முடியல. இந்திரியங்கள்லாம் பலீசமா இருக்கு, பலமுள்ளதா இருக்கு, இழுத்துண்டு போயிட்டு அவனை சந்தியில நிக்க வச்சுடுறது. அவன் அதுக்காக வருத்தப்படும் பொழுது அவனுக்கு ஒரு பிராயச்சித்த பரிகாரம் சொல்லித்தானே ஆகணும். அப்போ நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் சொல்றது இல்லையா பாகவதம், சர்வ பாப. அப்ப அப்படி ஒரு கிரந்தம் வேணுமே. அந்த கிரந்தம் லுப்தமாயிடுச்சு, கிடைக்கல, மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு மகாத்மா பூபதேவர்னு பேரு. அந்த பூபதேவர் என்ன பண்றார், லோகமா போறார். சம்சாரிகளுக்கு சில கவலைகள் இருக்கிற மாதிரி மகான்களுக்கும் சில கவலை இருக்கு. அவரவர்கள் ஸ்தானத்துக்கும் அவரவர்களுடைய யோக்கியதைக்கும் தகுந்த மாதிரி கவலைகள் உண்டு. ஒரு பெரிய ராஜாங்கத்தில் இருக்கிற ராஜாவுக்கு அந்த ராஜாவுக்கு தக்க
அவனுக்கு தக்க இருக்கக்கூடிய கவலை. ஒரு மகான்களுடைய கவலை, ஒரு சாதகனுடைய கவலை, ஒரு கிரகஸ்தனுடைய கவலை, அப்படி எல்லாம் கவலை வித்தியாசப்பட்டது. ஒரு குடும்ப தலைவன் இருந்தா குழந்தைக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும், குழந்தை நன்னா படிக்கணும், பேரன் பேத்திகள் வரணும், இப்படியா அவனுக்கு ஒரு கவலை. சாதகனுக்கு எவ்வளவு சாதனை பண்ணினாலும் மனசு அடங்க மாட்டேங்கிறதேன்னு கவலை. ராஜாவுக்கு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய கலகங்கள்லாம் அடக்கி கஜானாவை வளர்த்து அங்க மழை இல்லையா அந்த தேசத்துல, அதுக்கு என்ன பண்ணணும், மழை நிறைய பொழிஞ்சுடுத்தா அந்த தேசத்துல என்ன பண்ணணும், இப்படி ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு கவலை. அவதார புருஷர்களுக்கு என்ன கவலை, ஞானிகளுக்கு அப்படின்னா ஜனங்கள் இப்படி பாப்பம் பண்றதுல துணிந்து போறாலே இவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கணும், ஒரு நல்ல வழியை காண்பிக்கணும், அவர்களால பண்ணக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா இல்லையா? இப்படி தானே ஒரு முடிவுக்கு வர முடியாதே. இப்போ என்ன பண்றார் அப்படின்னுட்டா, பூபதேவருங்கிற மகாத்மா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், திராவிட தேசத்தை சேர்ந்தவர். அவர் எங்க போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஊரை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம திருப்பதியை வட திருவேங்கடம் அப்படின்னு சொன்னால் இது தென் திருவேங்கடம். அழகர் மலை, சோலை மலை, ரொம்ப அழகான ஒரு பசுமையா இருக்கக்கூடிய மலை பிரதேசம். அங்க சுவாமிக்கே கல்லழகர் அப்படின்னு பேரு, சுந்தரபாகம், அப்படி சுந்தரராஜனா பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாள் ஆஹ்வான முத்திரை வச்சுருக்கார், எல்லாரையும் தங்கிட்ட கூப்பிட்டு அபயம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசம். இந்த பெருமாள்கிட்ட தான் ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிண்டா, உனக்கு அக்கார வடசல் அமுது பண்றேன் அப்படின்னு. எந்த திவ்ய தேசத்திலையும் இல்லாதபடி இந்த திவ்ய தேசத்துல மட்டும்தான் ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். எந்த திவ்ய தேசத்திலையும் இல்லாதபடி தாயாருடைய சந்நிதிக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. பக்தா எல்லாம் இதை எப்படி பார்க்கிறா அப்படின்னா, இந்த பெருமாள் யார் மேலேயாவது சக்கரத்தை போட்டுட போறாரேன்னு தாயார் வாங்கி பின்னாடி ஒளிச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்ற. அவ்வளவு அழகான திவ்ய தேசம் திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய கல்லழகர். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது, பல பல நாழம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அலபலை மை தவிர்த்த அழகன், அலங்காரன் மலை, குளமலை, கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நீலமலை, நீண்டமலை, திருமாலிருஞ்சோலையதே. அந்த மலைக்கே ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி அஷ்டோத்திரம் மாதிரி இருக்கு. அலங்காரன் மலை, குளமலை, கோமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை. அவ்வளவு அழகான ஒரு சித்திரக்கூட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமாலிருஞ்சோலை. பெருமாளுடைய பிரபாவம், இந்த மலையினுடைய அழகு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மலைக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, இது தபஸ் பண்றதுக்கு உச்சிதமான க்ஷேத்திரமா. பத்ரிகாசிரமம் போல, நைமிஷாரண்யம் போல. அந்த மலை மேல போனோமானால் நூபுர கங்கை இருக்கு. திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தினால தொட்டி திருமஞ்சனம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான உற்சவம் நடக்கும். அப்பேற்பட்ட இந்த திருமாலிருஞ்சோலையை தேர்ந்தெடுத்து பூபதேவர் அப்படிங்கிற மகாத்மா என்ன பண்றார் அப்படின்னா, அந்த திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய பகவானை நோக்கி தபஸ் பண்றார். தபஸினுடைய லட்சியம் என்ன அப்படின்னுட்டா, தனக்கு மோட்சம் சித்திக்கணும், தனக்கு திரும்பி நான் லோகத்துல பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவருக்கு. இந்த ஜனங்கள்லாம் லோகத்துல இப்படி பாபம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாலே அவர்களுக்கு ஒரு கதி என்ன, சுலபமான மார்க்கம் என்ன, சுக மார்க்கம் என்ன, அதை பகவான் காட்டி கொடுக்கணுங்கிற ஒரு தாபத்தோட தபஸ் பண்றார்.
பாபாச்சரயுதம் லோகம் திருஷ்ட்வா கஷ்சித் த்விஜோத்தமः பூபதேவ இதி க்யாதோ நிதராம் தூனமானசः கிருதமாலா நதி தீரே वृषभाद्रिम् उपेत्य च कलिदोष विनाशार्थं चकार तप उत्तमं दर्शनं च ततो तस्मै स्वप्ने साक्षात् श्रियपतिः शङ्खचक्र गदाधारी वनमाला विभूषितः இவருடைய தபஸுக்கு பகவான் பிரத்யக்ஷமாறான். சொப்பனத்துல வந்து தர்ஷனம் கொடுக்கறானோ. எப்படி? சங்க சக்கர கதாதாரி வனமாலா விபூஷிதா. என்ன சொல்றான் பகவான்? உபாயமிக பக்ஷ்யாமி தஸ்யோபசமனாய ச ந அன்ய தர்மஸ்ய சாமர்த்தியம் ஸ்ரீமத் பாகவதம் வினா. பாகவதங்கிற ஒன்றுனாலே தவிர இந்த கலியினுடைய தோஷத்தை எந்த ஒரு சாஸ்திரத்தினாலையும் போக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் லப்வா தஸ்மாத் முனீஸ்வராத் பிரகாஷாய புனர்லோகே கலிதோஷோ வினஷ்யது. எப்படியாவது திரும்பி இந்த பாகவதம்ங்கிற கிரந்தத்தில் லோகத்துல கொண்டு வந்து பிரகாசப்படுத்து, அதனால தான் இந்த கலி தோஷம் போகும். நான் என்ன பண்ணணும்? நேர பிருந்தாவனம் போ, யமுனா நதி தீரத்துல உட்கார். இங்க உட்கார்ந்துட்டு என்ன நோக்கி தபஸ் பண்ணினா மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு சுகபிரம்மத்தை நோக்கி தபஸ் பண்ணு. அந்த சுகர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், உன் கையில பாகவதம் கிடைக்கும் அப்படின்னு சுந்தரராஜன் இவருக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பின உடனே எப்படி கும்பகோணத்திலிருந்து காவேரி தீரத்திலிருந்து இவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி தீரத்துக்கு போனாரோ அங்க மாதிரி இங்க கிருதமாலா நதி தீரத்திலிருந்து யமுனா நதி தீரத்துக்கு போயிட்டார். இவர் நம்மாழ்வாரை தேடிட்டு போனார், அவர் சுகமுனியை தேடிட்டு போனார். தத்ர கிருத்வா தபோ கோரம் சாட்சாத் கிருத்ய சுகம் முனிம் அதீதவான் பாகவதம் லோகக்ஷேமாய வைகுணஹ தத பிரகிருஷ்டோ விப்ரஸ்து. அங்க போனார், சுகமுனிவரை நோக்கி தபஸ் பண்ணினார். பகவானுடைய கிருபையோடு போனதுனால சுகர் அவருக்கு சீக்கிரம் தரிசனம் கொடுத்துட்டார். சுகர் தரிசனம் கொடுத்த உடனே அந்த 18,000 ஸ்லோகமும் பாகவதம் இவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அதை வாங்கிட்டு என்ன பண்ணினார்னா, வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, கிராமத்துக்கு கிராமம் அந்த பாகவதத்தை கொண்டு சேர்த்த பெருமை பூபதேவருக்கு. தத பிரகிருஷ்டோ விப்ரஸ்து பிரதிகிராமம் சரண் புவீஹி சப்தாக யஜ்ஞம் கிருதவான் கிருஷ்ண கீர்த்தன தத்பரஹ. பாகவதத்தை ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு நகரமா 10 பேர் இருக்கிற இடத்துல, 20 பேர் இருக்கிற இடத்துல பாகவத சப்தாகம் பண்ணி பாகவத சப்தாகம் பண்ணி எங்கேயுமே கீர்த்தனம் பண்ணிண்டே வந்து இந்த லோகத்திலே திரும்பி இந்த பாகவதத்தை ஸ்தாபித்தார். இவர் பாகவதத்தை